எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே விளாக். இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு நாளுங்க எங்களுக்கு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை இந்த மாவு போடுறதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் செய்வோம். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸு போயிட்டு வந்துட்டு ஒரு 2 hours பர்மிஷன் போட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஊற வச்சேன். இப்போது சாயந்தரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5:30 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வெந்தயம் மட்டும் தனியாக போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். அந்த வெந்தயம் மையறதுக்குள்ளே நான் டீ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டிலெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சு டீ போடுறதுக்கான வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டீ தூள் எல்லாம் போட்டு குயிக்காக ஆகணும் அப்படின்றதுக்காக கிட்டலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ டீ தூள் சர்க்கரைலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த கொதிக்கிற தண்ணி நம்ம ஊற்றுறதுனால டிகாஷன் சீக்கிரமாக இறங்கும். ஸோ நம்ம அழகாக சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டீயுமே ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சுட்டேன். ஸோ நிறைய பாத்திரம் இன்றைக்கி இல்லை. இப்போது இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம பால் எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயமும் நல்லா ஆடி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா புசு புசுன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம உளுந்தை போட்டுடலாம். உளுந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 கப்பு ரைஸுக்கு ஒரு 6 அழாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 6 அழாக்கு எடுத்த ரைஸுக்கு 1.5 அழாக்கு உளுந்து போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டேன். ஸோ வெந்தயத்தை தனியாக ஆட்டிட்டு இப்போ உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இப்போது நம்ம அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம அதை தனியாக கிரைண்டரில் ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம டீக்கு கெட்டிலில் தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம வைக்கும்போது நமக்கு கேஸும் மிச்சமாகும். அதே டைமில் சீக்கிரமாகவும் நமக்கு வேலையும் முடியும். இப்போ தனியாக பாலை காய்ச்சிக்கிறேன். லட்சணாவுக்கு ஹார்லிக்ஸ் கேட்டா அப்படின்றதுனால. ஸோ அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 கப் பால்னா 1 கப் தண்ணி ஊற்றி நான் இதை இப்போ காய வைக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம். அது பாட்டுக்கு பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் வேறு ஒரு வேலையை நம்ம செஞ்சிடலாம். இந்த பக்கம் மாவு உளுந்து ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் டீ டிகாஷன் கொதிக்குது. இந்த பக்கம் பால் கொதிக்குது. இப்போது இந்த கேப்பில் ஹாலில் துணி ஸ்டாண்டில் இருந்தது, அதெல்லாம் மடித்து வைக்கிறேன். ஏன்னா அடுத்து இப்போ வாஷிங் மிஷின் போட்டிருக்கோம். இன்றைக்கி காய வைக்கிறதுக்கு துணிக்கு இடம் வேணும். அதனால் இப்போ எல்லாத்தையுமே நான் இதெல்லாம் மடித்து வச்சிட்றேன். ஹஸ்பண்ட் வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்ருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து அவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிக்க போனாங்க. அப்படியே அவங்க துணி போட்டுட்ருக்காங்க வாஷிங் மிஷினில். ஸோ இந்த வேலையை இப்போ நான் எல்லா துணியும் கடந்து மடித்து வச்சிட்றேன். இதில் பார்த்திங்கன்னா மௌரியாவோட துணி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ பாரு பாத்ரூம் போயிட்டு தண்ணியை ஊற்றிட்டு துணியெல்லாம் நனைச்சி போட்டுருவார் அவர். பாருங்கள், இப்போ அவனோட துணி தான் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் மடித்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அப்படியே வைக்கிறேன். ஏன்னா அடுத்து நாங்கள் துணி காய போடணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேப்லேயே செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே நான் தண்ணி ஊற்றி எல்லாமே பார்த்தேன். இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்லையே, அதனால் எல்லா செடிக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். என்னுடைய பிளான்ட் நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய பிளான்ட்டு. நான் ஒரு செடியை ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பேன். எனக்கு செடினா அவ்வளோ உயிர். ஸோ எந்த வீட்டில் எங்கே போனாலும் செடி நிறையா வாங்கி வச்சுருவேன் நான். அதையும் அழகாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து சூப்பராக கிரைண்டரில் ரெடி ஆகிடுச்சு ஆட்டி. இப்போ பாலும் காஞ்சிருச்சு. டிகாஷனில் பாலை ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா 1 ஹவரில் நம்ம கிச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ அவளுக்கு ஹார்லிக்ஸ் கலக்கிறேன், பால் ரெடி ஆனதுனால. ஸோ அவளுக்கு ஹார்லிக்ஸை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலை டிகாஷன்லேயே ஊற்றிடலாம். ஸோ எனக்கு மௌரியாவுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் டீ, மசாலா டீ இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு இன்னுமே வேலை சுலபமாக முடியும்.
இப்போ வந்து மாவை எடுக்கிறதுக்காக பாத்திரத்தை எடுத்து அதை கழுவி வச்சுட்டு இப்போ உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் தான் ஆட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ உளுந்தை வந்து நம்ம வந்து வலித்து எடுத்துடலாம். ஏன்னா எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் கேட்குறது எப்படிங்க உங்களால் முடியுது, வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு யூடியூபும் போடுறீங்க, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இருக்கீங்க, ட்ராயிங் கிளாஸ் எடுக்கிறீங்க, இதை என்னென்னோ பண்ணுறீங்க, எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தாங்க. நம்ம வந்து கரெக்டாக டைம் பார்த்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனப்படாமல் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே செஞ்சோம்னா நம்மளால் எதை வேணாலும் செய்ய முடியும். ஸோ உளுந்து பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. அப்படியே ஊதுனா பறக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்தாவே நம்ம வந்து உளுந்தை வந்து வலிச்சிடலாம். அடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊறின அரிசி தான் இப்போ வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ அரிசியையும் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இட்லி அரிசி தான், நார்மலான அரிசி. வேறு எதுவும் நான் இதில் ஆட் பண்ணல, பச்சரிசிலாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஒன்லி இட்லி அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிரைண்டர் சூப்பரான ஒரு கிரைண்டருங்க, ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆட்டினா போதும், அழகாக சூப்பராக மஞ்சி வந்துடும். ஸோ நம்ம இடையில தண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீயையும் நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு மௌரியாக்கும் டீயை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இன்னும் குளிச்சுட்டு வாஷிங் மிஷினுக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க டீயை வந்து எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தனியாக எடுத்து மூடி வச்சுட்டு நானும் மௌரியாவும் டீ எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ அரிசி ஊற வச்சுருந்தது, உளுந்து ஊற வச்சுருந்தது, டீ போட்ட பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து விளக்கி கழுவி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து வேலை செய்யலாம். ஸோ எப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி பாத்திரத்தை வந்து விளக்கி கழுவி வச்சுட்டே இருந்துருவேன், எப்போ எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணாலும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், இன்றைக்கி வந்து கடலைக்கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். நேற்று வந்து நான்வெஜ் செஞ்சேன் இல்லைங்களா, அப்போவே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ டீ குடிக்க கூட நம்ம உட்காந்து குடிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ எல்லா வேலையும் நம்ம வந்து அப்படியே செஞ்சிடலாம் டக்குன்னு. ஸோ அப்படியே டீயும் குடிச்சிட்டு இந்த வேலைங்களையும் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதை இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயத்தை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு, தோலை உரிக்கணும் அப்படின்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோலை வந்து ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். ஸோ கடை நான் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் கட்டர்லாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து கட் பண்ணுவேன் ஓரளவுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு நமக்கு வராது. குவைத்தில் இந்த வருஷத்தோடு எனக்கு 18 வருஷம் முடியுதுங்க. நான், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பசங்க, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் குவைத்தில் நாங்கள் இருக்கோம். மீதி எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ மீதி எல்லாருமே எங்களுக்கு இங்கே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா மேடு கூட நாங்கள் வைக்கல. பசங்களாம் குட்டியாக இருக்கும்போது வச்சது தான் மேடெல்லாம், தமிழ் மேடு வச்சுருந்தோம். ஸோ அப்பயுமே குக்கிங் நாங்கள் தான் பண்ணுவோம், அவங்க வீட்டு வேலைக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்துக்குவோம். ஏன்னா மேடு வச்சோம்னா அவங்க பின்னாடி வேறு வந்து நம்ம நிற்க வேண்டியது இருக்குது. இதுனால் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வேலை செய்யலாம். இப்போது குழம்புக்கு தேவையான எல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்திங்கன்னா இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அரிசி வந்து மாவாய் ரெடியாக இருக்கும். நம்ம கிரைண்டர்லேருந்து வலித்து எடுத்துடலாம். அது பாட்டுக்கு அரைச்சிட்ருக்கு கிரைண்டரு. இப்போ இந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணுறதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன். வெங்காயம் கட் பண்ணும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வருது இல்லைங்களா, இந்த கண் தண்ணி வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. கண் பார்வை ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துகிட்டு வந்துடுமா.
கண்ணில் வந்து வயசான புரை வருது இல்லையா, அந்த புரை வராமல் இருக்கணுன்னாவே ஒரு நாளைக்கு ஒரு புரை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 கிலோ வெங்காயம் உரித்தாவே அவங்களுக்கு அந்த புரை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நான் படித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது தண்ணி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம், இந்த மாதிரி புரை வந்திருக்கு, ஆப்ரேட் பண்ணணுன்னு சொல்லும்போது அப்போது அதுக்காக நான் வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து கூகுளில் தேடும்போது இதெல்லாம் நான் படித்தேன். ஸோ அதிலேருந்து வெங்காயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கட் பண்ணுறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து தக்காளியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதை வந்து நான் இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதனால் மிக்ஸி ஜாரை எடுத்து கழுவிட்டு தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். ஸோ ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தால் அந்த வெயிலில் வாடிடும். பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி முடிக்கிறது அந்த 10 நிமிஷத்தில் அரிசியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்தால் போதும் எனக்கு. எப்பயுமே இந்த அளவுக்கு தான் நான் மாவு அரைப்பேன். இந்த வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு 2 வேளை இட்லி 2 வேளை தோசை இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு 3 நாளைக்கு வந்துடும், மாற்றி மாற்றி செஞ்சுக்குவோம். ரொம்ப மாவு புளிச்சாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இட்லி தோசைன்னு போட்டாவே அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் நூடுல்ஸ், ஒரு நாள் ப்ரெட், இப்படி மாற்றி மாற்றி தான் கொடுத்துட்ருப்போம். அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி பழகினாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்க வந்து வீட்டில் வந்து ஜாலியாக இருக்காங்க. ஹாலிடே அவங்களுக்கு. இங்கே குவைத்தில் வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஹாலிடே தான் அவங்களுக்கு, வெக்கேஷன். இப்போது அரிசியெல்லாம் நல்லா வலிச்சிட்டு நம்ம அந்த அரிசியை உளுந்தெல்லாம் ஆட்டுறதுக்கு நம்ம தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியவே நம்ம அந்த கிரைண்டர்லேயே ஊற்றி கொஞ்ச நேரம் ஓட விட்டு பார்த்தோம்னா ரொம்ப க்ளீனாக அதுவே வாஷ் பண்ணி எடுத்துரும். அதையும் நம்ம வந்து மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கிரைண்டரை நல்லா தொடச்சி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். மாவெல்லாம் அதெல்லாம் டிஷ்யூ வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அப்படியே நம்ம கையோட கிரைண்டரையும் அப்படியே கழுவிடலாம். மாவு பாருங்கள், இப்போ கரண்டி வச்சு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா கை வச்சு பண்ணால் வெயில் காலம் வேறு ரொம்ப புளிச்சிரும். அதனால் கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுறேன். ஸோ நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து உப்பு போட்டுப்போம். இப்போ உடனே உப்பு போடுறதில்ல. ஸோ இமீடியட்டாக புளிக்கணும் அப்படின்னா நைட்டே நீங்கள் வந்து உப்பு போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போது வந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே கழுவி வச்சிடுறேன். இந்த மாதிரி வேலை முடிஞ்ச உடனே நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உளுந்து ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட்டி அதுவும் அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் எடுத்து அந்த கிரைண்டரில் நம்ம கழுவி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கழுவிடலாம் கிரைண்டரை. எந்த ஒரு இது அது எதுவுமே இருக்கவே இருக்காது. சும்மா வெறும் கை வச்சு தான், வேறு சோப்புலாம் போட்டுலாம் அடிக்கடி கிரைண்டர்லாம் கழுவக்கூடாது. அதே மாதிரி எஸ்பெஷலாக கிரைண்டரை எப்பயுமே கவுத்து வைக்கக்கூடாது. அந்த தண்ணியை இந்த மாதிரி வடிச்சிட்டு நம்ம வந்து மறுபடியும் அந்த கிரைண்டரில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து கிரைண்டர் வந்து இந்த மாதிரி கவுத்து வைக்கும்போது மாவு ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும், ரொம்ப வந்து கிரைண்டர் வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து கிரைண்டரை எப்பயுமே கவுத்து வைக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து அதெல்லாம் வந்து லக்ஷ்மி, அதெல்லாம் வந்து கவுத்து வைக்கக்கூடாது, அக்ஷய பாத்திரம் மாதிரி அது. ஸோ அதனால் கவுத்து வைக்காமல் நான் வந்து அப்படியே வச்சுருவேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாவு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸோ நான் இன்றைக்கி குருமா டைப்பில் தான் கடலைக்கறி செய்ய போகிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ சோம்பு எல்லாம் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஸோ 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து அப்படியே உடச்சி போட்டு ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இது ஏற்கனவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த வாரத்துக்காக. ஸோ அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோங்களை, குக்கிங் வீடியோ, டிப்ஸ் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளே ஸ்டோர் வச்சுருக்கேன், ப்ளேலிஸ்ட்டு. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு. ஸோ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான
மசாலா ஐட்டம்ஸ் மிளகுத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ இதுவுமே நல்லாவே வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கறதுனால நான் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கடலைக்கறி வைக்க போகிறேன்னு. கொண்ட கடலை ஏற்கனவே சுண்டல் வந்து இருந்தது, பூஜைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விடலாம். ஏன்னா முழுசாக இருந்தால் இவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க தெரியாமல். கடைசியில் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா இதெல்லாம் கொதித்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து கோகோனட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது தேங்காயும் போட்டுட்டேன் நான். நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றி வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சிம்பிளான சூப்பரான ஒரு கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ இதை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கூடையும் வச்சுக்கலாம். ஸோ காலையில் எக்கு பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைக்கறி மட்டும் வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் இது தான் எங்களுக்கு, நாளைக்கு மதியத்துக்கும் இது தான். அவ்வளோதாங்க. சாட்டர்டே இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் நான், அதுவும் வித்தின் 1 ஹவரில். ஸோ இப்போ வாக்கிங்க்கு கிளம்புறதுக்காக நான் ரெடி ஆகிட்டேன். அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி நைட்டுக்கு பசங்க வந்து குப்பூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று வச்ச மட்டன் கறி அவங்களுக்காக இருக்குது. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தக்காளி தொக்கு இருக்குது. சாட்டர்டேன்றதுனால நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இப்போ நானும் வாக்கிங் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த யூடியூப்பை ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.